வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் அல்காரிதம் பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு இன்ஃபார்ம்டு சர்ச் மெத்தட். ஸோ இன்ஃபார்ம்டு சர்ச்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், நமக்கு ஒரு அடிஷ்னலாக ஹியூரிஸ்டிக் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ பொறுத்து நம்ம சர்ச் பண்ணுவோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 8% ப்ராப்ளம் எடுத்துக்கிறேன்னா, இது வந்து இனிஷியல் ஸ்டேட். நம்ம ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு இனிஷியல் ஸ்டேட் வச்சுக்கிறோம். நம்மளுக்கு வந்து கோல் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கணும். அதாவது 1 2 3 4 5 6 7 8 இதுதான் நம்மளோட கோல் ஸ்டேட். இப்போ ஹியூரிஸ்டிக் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, இந்த கோல் ஸ்டேட்டுக்கும் நம்ம இருக்கிற கரண்ட் ஸ்டேட் தான் இனிஷியல் ஸ்டேட். இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்க நம்பர் ஆஃப் மிஸ்பிளேஸ்டு டைல்ஸ் வந்து ஹியூரிஸ்டிக் வேல்யூவாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த நோடுக்குரிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 கரெக்டான அதே இடத்துல இருக்கு, 2 கரெக்டாக அதே இடத்துல இருக்கு, 3 இங்கே இருக்கணும் ஆனால் இங்கே இல்லை, அப்போ இது ஒரு மிஸ்பிளேஸ் டைல். 4 இங்கே இருக்கணும் இல்லை, அப்போ இதுவும் ஒரு மிஸ்பிளேஸ் டைல். 5 இங்கே இருக்கணும், அது கரெக்டாக இல்லை, இதுவும் ஒரு மிஸ்பிளேஸ் டைல். 6 இருக்கணும் ஆனால் இங்கே 5 இருக்கு. 7 இருக்கணும், 6 இருக்கு, அப்போ இதுவுமே மிஸ்பிளேஸ்டு. 8 இருக்கணும், 7 இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துலையும் வந்து நம்மளுக்கு இட் இஸ் அ மிஸ்பிளேஸ்ட் டைப். அப்போ ஹியூரிஸ்டிக் வேல்யூ இங்கே என்ன இருக்கு, 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்போ இந்த நோடோட ஹியூரிஸ்டிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7. இப்போ இதுல இருந்து அடுத்த பாசிபிள் டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து 2 பாசிபிள் மூவ் இருக்கு. ஒன்று இந்த டைல் நம்ம இங்கே மூவ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த டைல் இங்கே மூவ் பண்ணலாம். அப்போ இந்த ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பாசிபிள் பிரான்ச்சஸ் தான் இருக்கும். ஒரு பிரான்ச் பார்த்தீங்கன்னா நம்ம 2வை இங்கே ஸ்வாப் பண்ணுறோம், அப்போ இந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று இன்னொரு பாசிபிள் மூவ் பார்த்தீங்கன்னா 5வை இங்கே ஸ்வாப் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு வந்து 1 2 3 4 6 7 8. ஸோ இந்த மாதிரி நம்மளோட டிரான்சிஷன் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதோட ஹியூரிஸ்டிக் வேல்யூ கால்குலேட் பண்ணீங்கன்னா இது வந்து மைட் பி 8 இருக்கும். இது வந்து h of n வந்து மோஸ்ட்லி 7 தான் இருக்கும். நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா இங்கே வந்து we have misplaced. ஓகே, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் தான் நம்மளோட பொசிஷன்ல இருக்கு. ஸோ 1 மட்டும் தான் அதே பொசிஷன்ல இருக்கு, மீதி ஓகே 1 மட்டும் தான் அதே பொசிஷன்ல இருக்கு, மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஆயிருக்கு. இங்க 1 and 2 ஒரே இடத்துல இருக்கு, மீதி எல்லாம் ஸ்வாப் ஆயிருக்கு. அப்போ அடுத்த பிரான்ச்ல பார்த்தீங்கன்னா இது ஹியூரிஸ்டிக் வேல்யூ 8 இருக்கு, இது ஹியூரிஸ்டிக் வேல்யூ 7 இருக்கு. ஸோ உங்களுக்கு எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னா, ஹியூரிஸ்டிக் வேல்யூ அப்படிங்கிறது என்னங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹியூரிஸ்டிக் வேல்யூங்கிறது ஒரு நோடோட வேல்யூ, அதை மட்டுமே வச்சு சர்ச் பண்றது தான் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோம்னா, ரேண்டம் கிராஃப் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட கோல் ஸ்டேட்டோட ஹியூரிஸ்டிக் வேல்யூ என்னன்னு பாருங்களேன். நம்ம எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் கிராஃப்ல இந்த கோல் ஸ்டேட்டோட ஹியூரிஸ்டிக் வேல்யூ, நம்மளோட கோல் ஸ்டேட்டுங்கிறது இதுதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்டுமே. அப்போ இந்த டைல் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு, இந்த டைல் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு, எல்லா டைலுமே கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. அப்போ இதோட ஹியூரிஸ்டிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா h of n equal to 0. இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஒரு கிராஃப் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஹியூரிஸ்டிக் வேல்யூ ஆஃப் a நோட் வந்து நீங்கள் 0ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அதுதான் கோல் ஸ்டேட்னு அர்த்தம். உங்களோட இன்ஃபார்ம்டு சர்ச் மெத்தட் வந்துட்டாலே நம்மளுக்கு ஹியூரிஸ்டிக் வேல்யூ தான் இண்டிகேஷன். ஸோ ஹியூரிஸ்டிக் வேல்யூ ஒரு நோடோடது 0வா இருந்ததுன்னா, அதாவது ஹியூரிஸ்டிக் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா நம்ம எவ்வளோ பக்கத்தில் நம்ம சொல்யூஷன் கிட்ட வந்துட்டு இருக்கோம், அதுதான் ஹியூரிஸ்டிக் வேல்யூ. அப்போ ஃபைனல் கோல் ஸ்டேட்டுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபைனல் ஸ்டேட்டுக்கே வந்தாச்சு, அப்போ ஹியூரிஸ்டிக் வேல்யூ 0வா தானே இருக்கும். ஓகே, அப்போ ஹியூரிஸ்டிக் வேல்யூ 0னா அதுதான் நம்மளோட கோல் ஸ்டேட். இங்க வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோடுக்கும் வேல்யூஸ் இருக்கும். இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து இந்த மாதிரி ஹியூரிஸ்டிக் வேல்யூஸ் இருக்கும்.
ஓகே, இப்போ இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் அல்காரிதம் நம்மளுக்கு வந்து priority queue வச்சு நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ண போறோம். அப்ப இங்க நமக்கு யூஸ் பண்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா priority queue. priority queueனா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு லிஸ்ட் இருக்கும். நம்ம வந்து இத ஓபன் லிஸ்ட்னு சொல்லுவோம். இன்னொரு லிஸ்ட் இருக்கும். அது வந்து க்ளோஸ் லிஸ்ட்னு சொல்லுவோம். க்ளோஸ் லிஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ற நோட்ஸ், ஓபன் லிஸ்ட்ங்கிறது நம்மளோட queue டேட்டா ஸ்ட்ரக்சர். சோ இதுல தான் நம்ம வந்து ஒவ்வொரு நோடா நம்ம பார்க்க உள்ளார என்ட்ரி போடுறோம் along with its heuristic value. For example, நம்ம வந்து சர்ச்சிங் எப்படின்னா priority queue. ஓகேயா, queueல தான் நம்ம சர்ச் பண்ண போறோம். ஸ்டார்டிங் நோட்ல தான் எப்பவுமே சர்ச்சிங் ஸ்டார்ட் ஆகும். சோ ஸ்டார்டிங் நோட் பாத்தீங்கன்னா A. சோ A நீங்க ஆட் பண்றப்பவே அதோட heuristic value சேர்த்து ஆட் பண்ணணும். ஓகே, சோ ஓபன் லிஸ்ட் தான் ஸ்டார்டிங். எந்தெந்த நோடெல்லாம் நம்ம வந்து பார்க்கறோமோ அது எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணிக்குவோம். அதுல பெஸ்ட் நோட தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்டார்டிங் ரூட் நோட் மட்டும் தான் இருக்கும். சோ ரூட் நோட் ஓபன் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுல வந்து A மட்டும் தான் இருக்கு. சோ அத தூக்கி க்ளோஸ் லிஸ்ட்ல போட்டு நம்ம A வை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கறப்ப அதோட சில்ட்ரன் நோட் யாருங்கறதெல்லாம் பார்க்கறது தான் எக்ஸ்ப்ளோரேஷன். இப்போ A க்கு சில்ட்ரன் பாத்தீங்கன்னா B and C. சோ B and C ய வந்து நம்ம ஓபன் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறோம் along with its heuristic value 2 3 இப்படி ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்மளுக்கு எது மினிமலா இருக்கிற priorityயோ அந்த நோட நம்ம சர்ச்சிங்க்கு எடுத்துக்கிறோம். சோ priority queueங்கிறது தான் நம்மளோட heuristic valueல எந்த வேல்யூ வந்து நமக்கு மினிமமா இருக்கோ அந்த வேல்யூவை அந்த நோட அடுத்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ இதுல வந்து BC இருக்கு 2 and 3 heuristic value 2 தான் மினிமம். சோ B நோட எடுத்துட்டு B ய வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ B க்கு என்னென்ன சைல்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா D and E. சோ D and E நம்மளோட queueல ஆட் பண்ணிக்கிறோம். D யோட priority 5, E யோட priority 6. ஓகே, டைரக்டா priorities எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா heuristic value தான். சோ heuristic value அப்படியே டைரக்டா எடுத்து காப்பி பண்ணிக்கிறோம். ஓகே, சோ இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா மூணு நோட் இருக்கு நம்மளோட ஓபன் லிஸ்ட்ல. மூணுல இதுதான் மினிமம், C தான் மினிமம். சோ C ய நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ queueல இருந்து C ய எடுத்து நம்ம வந்து க்ளோஸ் லிஸ்ட்ல வச்சிட்டோம். இப்போ C க்கு பாத்தீங்கன்னா ரெண்டு சைல்ட் இருக்கு. ஒன்னு வந்து F, இன்னொன்னு G. சோ F G நம்மளோட queueல ஆட் பண்ணிக்கிறோம். F ஓட heuristic value பாத்தீங்கன்னா 4, G ஓட heuristic value பாத்தீங்கன்னா 2. சோ நம்மளோட ஸ்டாப்பிங் பாயிண்ட் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து அல்டிமேட் எய்மே இந்த கோல் ஸ்டேட் ரீச் ஆகிறது தான். எப்ப இந்த கோல் ஸ்டேட் இதுல க்ளோஸ் லிஸ்ட்ல வருதோ அதோட நம்ம ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, அது வரைக்கும் நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ இந்த செட்ல பாத்தீங்கன்னா மினிமம் ஹியூரிஸ்டிக் வேல்யூ எந்த நோடுக்கு இருக்கு? G க்கு தான் ஹியூரிஸ்டிக் வேல்யூ மினிமமா இருக்கு. அப்ப G ய தான் அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ G க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப G கூட ஒரே ஒரு சில்ட்ரன் இருக்கு L, ஒரே ஒரு சைல்ட் நோட் இருக்கு L. அதோட priority பாத்தீங்கன்னா அதோட ஹியூரிஸ்டிக் வேல்யூ 2, அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, சோ இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா நமக்கு queueல இன்னும் not explored பாத்தீங்கன்னா D, E, F, L. இதுல ஹியூரிஸ்டிக் வேல்யூ பாத்தீங்கன்னா 5 6 4 2. அப்ப 2 தான் மினிமம் priority. 2 எடுத்து நம்மளோட க்ளோஸ் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு L ல எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப L க்கு சில்ட்ரனே கிடையாது. அப்ப எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நோடுமே நமக்கு queueல ஆட் ஆகாது. ஓகே, சோ அடுத்து பாத்தீங்கன்னா இதுல மினிமம் priority பாத்தீங்கன்னா F தான் மினிமம் priority. சோ F வந்து நம்மளோட ஓபன் லிஸ்ட்ல க்ளோஸ் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு F ஓட சைல்ட் நோட் பாத்தீங்கன்னா J and K. J K priorities J ஓட heuristic value 1, K ஓட heuristic value 0. ஓகே, சோ இப்போ இருக்கிற நோட்ஸ்ல மினிமம் priority மினிமம் ஹியூரிஸ்டிக் வேல்யூ பாத்தீங்கன்னா K தான். ஏன்னா K ஓட ஹியூரிஸ்டிக் வேல்யூ 0. சோ K எடுத்து நம்மளோட லிஸ்ட்ல ஆட் பண்ணி இதுதான் கோல் ஸ்டேட். ஓகே, நம்ம ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடலாம். சோ பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச்ங்கிறது ரொம்ப ஈஸியான சர்ச்சிங் மெக்கானிசம். வெறும் priorityயை மட்டும் பேஸ் பண்ணி நம்மளோட ப்ராசஸிங் நடக்கும். சோ priority queue நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரா யூஸ் பண்றோம். இப்போ ஒரே priorityல ரெண்டு எலிமெண்ட் இருந்ததுன்னா எது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுமோ queueோட ஸ்ட்ரக்சருக்கு நம்ம போயிடணும். சோ எந்த நோட் ஃபர்ஸ்ட் ஆட் ஆயிடுச்சோ அந்த நோட் எடுத்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். ஓகே, சோ இதுதான் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச். இது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்ஃபார்ம்டு சர்ச் மெத்தட். சோ உங்களோட கிராஃப்ல வெறும் H of n மட்டும், H of n தான் ஹியூரிஸ்டிக் வேல்யூ. H of n மட்டும் கொடுத்துக்கிறப்போ நாம பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் அல்காரிதம் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ஓகே, தேங்க் யூ.